நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரையே நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதங்களை செவ்வைப்படுத்துவார். இது ரொம்ப பிரபல்யமான ஒரு வசனம் கிறிஸ்தவத்தில். அதில் மிகப்பெரிய ஆழமான அர்த்தம் அடங்கி இருக்கிறது. பாருங்கள், நாம் தேவனை ஆராதிக்க வேண்டுமா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா, ஒரே ஒரு வழி, ஒருபோதும் உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாதே. மாறாக முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்கள், நாம் முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்குள் இருக்கிற சுயம் எவ்வளவு ஒரு பகையாக இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு இடர்களாக இருக்கிறது. ஆகவே தான் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் முழு மனதோடும் தேவனை பின்பற்ற வேண்டுமா, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமா, ஒரு நாள் நீங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாதீர்கள். தெரியும் இந்த இடத்துல, அதாவது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய சுயம் எவ்வளவு இடர்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் வேத வாசிப்பு, உங்களுடைய அனுதின தியான வாழ்க்கை, ஜெபம், உபவாசம், எதை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பகையாக இருப்பதோ நமக்குள் இருக்கிற சுயம். எவ்வளவு கவலவாய் அந்த சுயத்துக்கு மறித்து அந்த சுயத்துக்கு இடம் கொடுக்காமல், நாம் அந்த சுயத்தை சார்ந்திருக்காமல் நாம் நம்பிக்கை முழுவதுமாய் தேவன் பேரில் போட்டு வாழ்கிறோமோ, அவ்வளவு கவலவாய் நம்முடைய ஜெபமாகட்டும், வேத வசனமாகட்டும், நம்முடைய அனுதின தியான வாழ்க்கை ஆகட்டும், எல்லாமே தேவனுக்கு சொந்த வாசனையாக இருக்கிறது. அப்படித்தான் அவர் மகிமை அடைகிறார். எப்பொழுதெல்லாம் மாறாக நம்மிடத்திலிருந்து போகிற ஜெபமாகட்டும், வேத வாக்கியங்களாகட்டும், நம்முடைய அனுதின தியானமாகட்டும், இது எல்லாவற்றிலும் எவ்வளவு கவலவாய் நம்முடைய சுயம் தன் பங்கு இருக்கிறதோ அவ்வளவு கவலவாய் அது தேவனுக்கு துக்கத்தையும் அது வேதனையும் கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஜெபமும் தியானமும் தேவ சமூகத்தில் சென்று அடைவதில்லை. நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், சுயம் என்பது எவ்வளவு ஒரு ஆபத்தானது என்பதை நினைத்து பாருங்கள். இந்த சுயத்தை அழிப்பதற்கு தான் ஞாபகம் இருக்கிறது, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சுயத்தை அழிக்க வேண்டுமா, ஒரே ஒரு வழி, நீங்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது அனுதினமும் உன் சுயத்தை வெறுத்து உன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா. இந்த சுயத்தை அழிப்பதற்கு ஒரே ஒரு வழி, சிலுவை மரணம். அதைத்தான் ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 23 முதல், பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறான். எது தன் ஜீவன்? அதுதான் தன் சுயம். ஓகே, தன் சுய ஜீவன், அதாவது தன் சுயத்தை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை, தன் சுய ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்வான். பாருங்கள், ஆகவே தேவனுடைய மிகப்பெரிய மேன்மையான அழைப்போ, நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலில் நீங்கள் போராட வேண்டியதோ உங்களுக்குள் விசுரூபம் எடுத்திருக்கும் இந்த சுயம். அனுதினமும் நீங்கள் உங்கள் சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வாருங்கள். கிறிஸ்தவத்தில் இன்று சிலுவை வாழ்க்கை, அனுதின சிலுவை வாழ்க்கைக்கு அவ்வளவாக அது முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? சிலுவை எடுத்து தேவனை பின்பற்ற விரும்புகிறவர்கள் மிக மிக குறைவு. ஏனெனில் அவர்களோ தங்கள் சுயத்தை விட்டுவிட, தங்கள் சுய ஜீவனை இழக்க அவர்கள் விரும்புவதில்லை. அந்த சுய ஜீவனையே பற்றி கொள்கிறார்கள். ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் இன்று தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து தேவனை பின்பற்றுகிற அந்த மேன்மையான வழிக்கு தங்களை அர்ப்பணிப்பதில்லை. ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாகிற வேளையில்
அந்த குழந்தைக்குள் இருப்பது என்னது? தாயினுடைய ஜீவன். பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தை உருவாய் தாயின் விட்டு வெளியே வருகிற வேளையில் குழந்தைக்குள் இருப்பது என்னது? தாயின் ஜீவன் அல்ல, தன் சுய ஜீவன் உள்ள இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 6 மாதம் 1 வயது ஆனவுடனே சில காரியங்களுக்கு அந்த குழந்தை பிடிவாதம் ஆயிரும். பார்த்தீங்களா? ஒன்றை பற்றி கொண்டு இதுதான் எனக்கு வேணும் என்று குழந்தை அடம்பிடிக்கும். அதை நீங்கள் 1-2 வயதிலே பார்ப்பீர்கள். சுயம் அவ்வளவு வலிமை உள்ளது. சிறு வயதிலிருந்தே அந்த சுயம் அந்த குழந்தைக்குள் விஸ்வரூபம் எடுத்து நாட்கள் செல்ல செல்ல அந்த சுயம் அந்த குழந்தையை இந்த வளர வளர அதை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு தெரியும், ஒரு காலம் வரும், இது வாலிபனாக வளர்ந்து தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஒரு சீஷனாக அர்ப்பணித்து தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து இந்த சுயத்தை மறித்து, அதற்கு பிறகு அந்த சுயத்துக்கு மறிக்கிற வேளையில் தனக்குள் வருகிற அது கிறிஸ்துவின் ஜீவனை அது சுதந்தரித்துக் கொள்கிறது. ஆகவே முக்கியமான ஒரு காரியம், நாம் அழைக்கப்பட்ட எதற்கு? நம்முடைய சுய ஜீவனை இழந்து கிறிஸ்துவின் ஜீவன், அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, அந்த கிறிஸ்துவின் ஜீவனை சுதந்திரித்து வாழ்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவாய் அந்த சுய ஜீவனை இழக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் மெய்யாகவே நாம் கிறிஸ்துவின் ஜீவனை சுதந்திரித்து அவருக்கு பிரியமாக வாழ முடியும். ஏன் நமக்கு காலையில் கேள்விப்பட்டது மாதிரி ஒரு உடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடிவதில்லை? இப்ப கேட்டோம், ஒரு நறுமண தைலம் நிறைந்த ஒரு குப்பியை அதை உடைக்கிற வேளையில் அதனுடைய நறுமணம் பல நாட்கள் இருக்கும். அதே போல நாம் நம்முடைய சுயத்தை சிலுவையில் அறைந்து நாம் உடைக்கப்படும்படி நொறுக்கப்படும்படி நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற வேளையில் நறுமண தைலம் போல் நமக்குள் இருந்து கிறிஸ்தவன் சாயல் நறுமணமாக அநேக சூழ்நிலைகளில் குடும்ப வாழ்க்கையிலும் சரி சபை வாழ்க்கையிலும் சரி அந்த நறுமணம் வீசும். ஆகவே பாருங்கள், இது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் சுயத்தை வெறுக்கிறோமோ, அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரே ஒரு வாழ்க்கை, அதை பிதாவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தீர்க்கமாயிருந்தார். ஆகவே பிதாவுக்கு பிரியமாய் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் அவர் கண்டுகொண்டதெல்லாம் ஒரே ஒரு வழி, ஒவ்வொரு நாளும் தன்னைத்தான் தன் சுயத்தை வெறுத்து தன் சிலுவை எடுத்து பிதாவை பின்பற்ற வேண்டும். அதை அவர் செய்த பிறகுதான் நம்மிடத்தில் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டுமா, இதனுடைய வழி இதுதான் என்று. நினைத்து பாருங்கள், நம்ம ஒவ்வொரு இடத்தில் இருப்பதோ அந்த சுய பலம். பார்த்தீங்களா? சுய பலம், சுய கௌரவம். நாம் பெரிதா நீ பெரிதா, நாம் எளிதில் விட்டு கொடுக்க மாட்டோம். வாக்குவாதங்கள், கலகங்கள் எதை எடுத்துக்கொண்டால் நாம் நம்மையே முன்னிறுத்தி காண்பிப்பது, இது எல்லாமே நம்மிடத்தில் இருக்கிற சுயம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன் சுயத்தை இழப்பதில், அந்த சுயத்தை சிலுவையில் அறைவதில் ஒவ்வொரு நாள் உண்மையாயிருந்தார். என்ன நடந்து கடைசியில்? நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்து பலவீனமாய்க்கொண்டே இருந்தார். பாருங்கள், அவர் அந்த சுயத்தை இழந்து பலவீனமான பொழுது அவரை சிலுவையில் அறைவதற்கு அவர்களுக்கு எவ்வளவு எளிதாக இருந்தது. சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார் கடைசி நாளில். அவ்வளவு பலவீனமாயிருந்தார். ஆகவே கால்களிலும் கைகளிலும் ஆணைகளிலால் அடித்தார்கள். ஏனெனில் தன் சுய பலத்தை முற்றிலும் இழந்து விட்டார். அவர் பலவீனமாயிருந்த நிமித்தம் அவர் சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறைந்தார்கள். என்ன நடந்தது ஞாபகம் இருக்கதா? அதே சிலுவையில் தன் ஜீவனை விட்ட மாத்திரத்தில் அவர் கல்லறைக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே அடக்கப்பட்டார். 3வது நாள் என்ன நடந்தது? அதி வல்லமையாய் அவர் உயர்த்தெழுந்தார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அவர் நமக்கு தெரியும், பவுலுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு முள், தன்னை சதா நேரமும் தன்னை தாழ்த்துவதற்கென்று, தன் முகத்தை புழுதியில் புதைப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட, தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு முள். பார்த்தீர்களா?
7வது வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தக்கூடாது. எல்லா வேளையிலும் என் முகத்தை புழுதியில் போட்டு நான் என்னை தாழ்த்த வேண்டும். அதற்கென்றே ஆண்டவரே ஒரு முள்ளை எனக்கு அனுமதித்திருக்கிறார். அந்த முள்ளை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இந்த முள்ளை நீர் அகற்றி போடும் என்று அவர் 3 தடவை ஜெபம் பண்ணினார். நீங்கள் வாசிக்கிறீங்க கீழால் அது என்ன அந்த பதிலை பார்த்தீங்களா? 9வது வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இதனுடைய அர்த்தத்தை அநேகர் அறிவதில்லை. எவ்வளவாய் சுய பலத்தை, சுய சக்தியை நாம் இழக்கிறோமோ, இழக்க நாம் பலவீனமாயிருப்போம். எவ்வளவுக்கு ஒரு மனுஷன் பலவீனமாயிருக்கிறானோ அவனுக்குள் அந்த மனுஷனை தேவன் அவருடைய வல்லமையினால் நிறைக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வேளையில் அதற்கு முன் 33 வருடம் ஒவ்வொரு நாளும் அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மரித்து கொண்டே இருந்தார். சுயத்தின் பலன் நாளுக்கு நாள் குறைய அவர் பலவீனமாக இருந்தார். ஆகவே அவரை சிலுவையில் அறைவது எளிதாக இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? சிலுவையில் அறைந்து ஜீவனை விட்டு கல்லறையில் அவர் அதி வல்லமையாய் உயர்த்தெழுந்தார். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார் பார்த்தீர்களா, என் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுலே, நீ நீ எந்த விதத்தில் உன்னை உயர்த்தாதபடிக்கு, எல்லா சூழ்நிலையும் முகத்தை புழுதியில் புதைத்து நீ தாழ்மையில் தரித்திருக்கும்படி இந்த முள்ளை நான் உனக்கு அனுமதிக்கிறேன். ஆகவே தாழ்மையாயிரு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னுடைய வல்லமை நீ பார்ப்பாய். ஆகவே தான் தேவன் நம்மை அழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்போ, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும், நம் முகம் புழுதியில் புதைத்திருக்க வேண்டும். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள், இந்த சுய பலத்தின் நிமித்தம், நமக்குள் இருக்கிற சுய பலத்தின் நிமித்தம் அநேகரை தேவனுக்கு மகிமையாய் பிரயோஜனப்படுத்த முடிவதில்லை. ஏனெனில் அந்த மனுஷனை தேவன் ஏற்ற பாத்திரமாக உடைத்து உருவாக்குவதற்கு அவனுக்குள் இருக்கிற சுயமோ மிகப்பெரிய தடையாயிருக்கிறது. மோசே 40 வருடங்கள் பார்வோன் அரண்மனையில் சகல வசதிகளோடும் கலைத்திறன்களோடு இருந்தான். ஆனால் தேவனால் அவனை உடைக்க முடியவே இல்லை. பாருங்கள், தேவனால் உடைக்க முடியவே இல்லை. அவனுக்குள்ள அவ்வளவு சுயம், அவ்வளவு வலிமையா இருந்தது. ஆனால் தேவன் என்ன செய்தார்? அவனை அப்படியே அங்கிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வருகிறார். வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து பலவிதமான பாடுகள், நிந்தைகள், உத்தரங்கள் அனுமதித்து அவனை உடைக்கிறார். அவனை உடைக்க அவன் சுயத்தை இழந்து பலவீனனாகிறான். பலவீனமான பிறகு ஆண்டவரை சொல்லுகிறார், இந்த மோசையை போல் பூமியில் தாழ்மையுள்ள சாந்த குணமுள்ள மனுஷனை நான் கண்டதில்லை. என் சாயலை இவன் காண்கிறான். என் வீட்டில் இங்கு உண்மை உள்ளவன். தேவனுடைய சாட்சி. எப்பொழுது ஒரு மனிதன் அந்த சுய பலத்தை இழந்த பிறகு, எவ்வளவுக்கு இந்த சுயத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதை நாம் காத்துக் கொள்கிறோமோ, அந்த மனுஷன் தேவனுக்கு பிரயோஜனமற்றவன். எவ்வளவுக்கு சுயத்தை இழக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவன் மறைந்திருந்து அவனை தனக்கென்று உருவாக்கி கொண்டே இருப்பார். அப்படித்தான் மோசையை தேவன் உருவாக்கினார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். அதாவது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 139 சங்கீதம். அந்த சுயம் எவ்வளவு பகை என்பதை பாருங்கள். சங்கீதம் 139 21, 22 வசனங்கள். தாவீது சொல்றத பாருங்க. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அருவருக்காமல் இருப்பேனோ. தேவனை பகைக்கிறவர் யார்? நீங்களே சொல்லுங்கள். தேவனை பகைக்கிறவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சுயத்திலிருந்து வருகிற சகல அருவருப்பும் தான் தேவனுக்கு பகையாக இருக்கிறது. மட்டுமல்ல, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன்.
எனக்குள் இருக்கிற சுயத்தை சொல்றார், நான் முழு பகையாய் பயக்கிறேன். ஏனெனில் எனக்குள் இருக்கிற சுயம் விஸ்வரூபம் எடுப்பது நிமித்தம் ஆண்டவரே முழு இருதயமாய் உம்மை பின்பற்ற முடியவில்லை. உம்மை முழு இருதயத்தோடு பின்பற்ற வாஞ்சையாயிருக்கிறேன். ஆகவே அதை உம்மை நேசிக்க விடாமல், உம்மை அன்பு கூற விடாமல் எனக்குள் இருக்கிற இந்த பகையை முற்றிலும் அழித்து போடும். ஆகவே இந்த நாட்களிலும் நான் நினைக்கிறேன், சாத்தான் நமக்கு எவ்வளவு எதிரியாயிருக்கிறானோ அதே போல் நம்முடைய சுயமும் நமக்கு எதிரானது. நான் இப்போ சத்துரு யார் என்று கேட்டால் உடனே என்ன சொல்லுவோம்? சாத்தான் சொல்லுவோம், தெரியுமா? ஆனால் நமக்குள் இருக்கிற சுயம் என்பதோ அதை விட மிக மேன்மையான சத்ரு. அதாவது பார்க்கிறோம், சாத்தான் சில வேளைகளை ஒரு வியாதியை நமக்கு கொண்டு வருகிறான். அந்த வியாதி என்ன? தேவனை அனுமதிக்கிறார். சில வேளையில் வியாதியை அனுமதிக்கிறார். அதன் நிமித்தம் தேவனை அறியாத ஒரு மனுஷன் அந்த வியாதி நிமித்தம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனை பற்றி கொள்கிறான். பரலோகத்தில் கூட அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்க முடியும். ஆனால் நமக்குள் இருக்கிற சுயத்திலோ ஒரு நன்மையும் இல்லை. இதை நான் சொல்லுகிறேன். சில வேளையில் சாத்தான் கூட நன்மையை செய்து விடுகிறான். ஆனால் சுயமோ அருவருக்கத்தக்கது, ஒரு நன்மையும் அதில் இல்லை. இன்னொரு காரியம் தெரியுமா? நம்மால் சாத்தானை அழிக்கவே முடியாது. ஆனால் சாத்தானுடைய அந்தகார கிரிகளை நாம் கட்ட முடியும். ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற மேன்மையான ஒரு வழி என்ன தெரியுமா? அவ்வளவு விஸ்வரூபம் எடுக்கிற சில சுயத்தை முற்றிலும் அதை மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையை வெறுத்து, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மறிக்க அந்த சுயத்தின் வல்லமையோ அவனுக்குள் குறைந்து கொண்டே வருகிறது. சுயத்தின் வல்லமை குறைய அந்த மனுஷனோ நாளுக்கு நாள் ஒரு உடைக்கப்பட்ட மனுஷனாய் உருவாக்குறான். இப்ப கேட்டோம், அந்த மனுஷனிடத்தில்தான் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சமாதானம், திவ்ய சுபாவங்கள் நறுமணமாய் வீசுகிறது. அதாவது பழைய ஏற்பாடில் ஆலயத்தை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை ஒன்று வெளிப்பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம், 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் இடையில் ஒரு கட்டியான திரைச்சீலை போடப்பட்டிருக்கும். அந்த திரைச்சீலை எதற்கென்றால், அந்த திரைச்சீலை கடந்து யாருமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகவே முடியாது. யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் வருடத்துக்கு ஒரு தடவை அந்த தலைமை ஆசாரியன் ஒருவன் ஒரே ஒரு தடவை மட்டும் சென்று வருவார். அவர் உயிரோட வருவார் இல்லையா என்று கூட சொல்ல முடியாது. அவ்வளவு அது தேவனுடைய மகிமையால் பிரகாசிக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனால் ஞாபகம் இருக்கிறதா? நாம் அதை மத்தேயு 27 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 7 அதிகாரத்தில் அதை அந்த திரைச்சீலையை, கட்டியான திரைச்சீலையை கடந்து யாராலும் போக முடியவில்லை, எந்த மனுஷனாலையும். ஆனால் இன்று நாம் ஒவ்வொருவரும் அந்த திரைச்சீலையை கடந்து மகா பரிசுத்தலத்துக்கு போவதற்கான அந்த உரிமையை, அந்த சுயாதீனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதாவது தேவனுக்கு அவ்வளவு நெருக்கமாய் போய் தேவனோடு ஒன்றித்து வாழ்கிற அந்த ஒரு மிக ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 27 அதிகாரம், மத்தேயு 27 அதிகாரம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து அநேக காயங்களுடன் அவர் சிலுவையில் அறைந்து தொங்க கிடக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய ஜீவன் சிலுவையில் வைத்து பிரிகிறது. 50-51 வசனத்தை பாருங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஓகே, சிலுவையுடைய ஜீவன் போகிறது. அவர் சத்தமாய் அவர் ஆவியை விடுகிறார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பார்த்தீங்களா? அப்பொழுதுதான் அந்த யாரும் உள்ளே புகுந்து போகாத அளவுக்கு போடப்பட்ட கட்டியான திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரை அவர் 2ஆக திறந்தது. பார்த்தீங்களா? இதை காண்பிக்கிறது. இதுவரை உங்கள் யாராலும் மகா பரிசுத்தலத்திற்கு தேவனை அவ்வளவு நெருங்கி போக முடியவில்லை. சீனாய் மலையில் கூட தேவனை முகமாய் தரிசித்தவன் யார்?
முகமாய் உட்கார்ந்து பேசவன் மோசே மட்டும், வேற யாருக்கும் அனுமதி இல்லை. அதே போல தேவாலயத்தில் பழைய ஏற்பாடில் மகா பரிசலத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் செல்வதற்கான அனுமதி இல்லை. அதை கட்டியான திரைசீலையால் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அறையுண்டு மரித்து ஜீவனை விட்ட மாத்திரத்தில் அந்த அந்த திரைசீலையோ மேலிருந்து கீழாக இரண்டாக திறக்கிறது. எதை காண்பிக்கிறது? அதாவது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவர் தன் சுயத்தை சிலுவையில் சாகடித்து 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 கடைசியில் அவர் ஜீவன் விடுகிற வேளையில் சுயத்தை முற்றிலும் அவர் மேற்கொள்கிறார். ஆகவே அதிலிருந்து இனிமேல் அதுதான் அவர் நம்முடைய முன்னோடியாக ஓடி காண்பித்த ஒரு ஓட்டம் என்னவென்றால், இது முதற்கொண்டு மகா பரிசலத்தில் செல்வதற்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. எப்படி? இயேசு கிறிஸ்துவை போல் எந்த ஒரு மனுஷனும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மறிக்கிற வேளையில் அவன் மகா பரிசலத்துக்கு சென்று விடுகிறான். நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நாம் இன்றும் சபையில் பார்க்கிறோம், சபை இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சிலர் சபையில் வருவார்கள், அவர்கள் இருப்பதோ வெளிப்பிரகாரத்தில் இருப்பார்கள். இன்றும் பார்க்கிறோம், சபை சிலர் வருவார்கள், அவர்கள் இருப்பதோ பரிசுத்த ஸ்தலத்தில். ஆனால் ஒரு சிலரோ மகா பரிசலத்தில் அவர் அருகாமையில் வந்து விடுவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? யார்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து தேவனுக்கு அர்ப்பணித்த சீஷர்கள். அவர்கள் அருகாமையில் இருப்பார்கள். இவர்களோ இவருடைய ஏக்கமும் வாஞ்சையும் எல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆகவே அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு இடர்களாக இருப்பதோ நமக்குள் இருக்கிற சுயம். எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆண்டவரே சுயம் என்னில் சாக வேண்டும், ஆண்டவரே நீர் என்னில் பெருக வேண்டும். அப்படிப்பட்ட தாகம் இருக்கிறதோ, தாகம் அதிகரிக்க அதிகரிக்க நாம் நாளுக்கு நாள் வெளிப்பிரகாரத்தையும் பரிசு ஸ்தலத்தையும் கடந்து மகா பரிசுத்தலத்தில் நாம் தேவனோடு ஒன்றித்திருக்கிறோம். அவருள்ள அதுதான் தேவனோடு வைக்கிற இடைவிடாத ஐக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் முற்றிலும் அவர் மகா பரிசுத்தலத்தை சுதந்தரித்தார். எப்படி எனில், ஒவ்வொரு நாளும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மறித்து பிதாவோடு உள்ள ஒரு இடைவிடாத ஐக்கியத்தில் தரித்திருந்தார். அந்த ஐக்கியம் தான் மேன்மையானது. ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லலாம், நான் தேவனிடம் அன்பு கூறுகிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனுக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் செய்கிறேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்து எப்படி அநேக காரியங்களை செய்தாலும் அவர் பிதாவை பிரியப்படுத்தினது ஒரே ஒரு காரியம் வழியாக. எப்படி? இடைவிடாத ஐக்கியம். The constant fellowship, the unbroken fellowship. இடைவிடாத ஐக்கியம். அந்த ஐக்கியம் எப்படி? அந்த ஐக்கியம் எனக்கு என் தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வேண்டுமென்றால் நான் ஒவ்வொரு நாளும் என் சுயத்தை வெறுத்து சிலுவையில் அந்த சுயத்தை நான் சாகடிக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் சுய சித்தம் செய்யும்படி சோதிக்கப்படுகிற வேளையில், ஆண்டவரே என் சித்தம் அல்ல ஆண்டவரே உம் சித்தம் என்று அவர் சித்தத்துக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் என் தேவனோடு உள்ள இடைவிடாத ஐக்கியத்திற்கு ஆன வழி. அந்த வழியிலோடு செல்லுதான் நான் மகா பரிசுத்தலத்துக்கு நான் செல்ல முடியும். இந்த வாழ்க்கை இன்று கிறிஸ்தவத்தில் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் சொல்கிறேன், மகா பரிசுத்தலத்திற்கு போவதற்கான ஒரே ஒரு வழியோ அனுதின சிலுவை மரணம். அது இல்லாமல் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை உங்களது பாடலினாலும் வேத வாசிப்பினாலும் சபையில் வருவதனாலும் அநேக சடங்காதர்ச்சினாலும் நீங்கள் தேவனை பிரியப்படுத்த நினைக்கிறீர்கள். ஆனால் தேவனை அதிகமாக நெருங்குவதும் அவரோடு இடைவிடாத ஐக்கியத்தில் தரித்திருப்பதும் அவரோடு சஞ்சரிப்பதும் நடப்பதற்கும் ஒரே ஒரு வழியோ சிலுவையின் வழி. அதைத்தான் நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தை போகிற வழி என்னது? இடுக்கமும் நெருக்கமுமான வழி, விசாலமான வழி அல்ல. இடுக்கமும் நெருக்கமும் என்பதோ சிலுவையின் வழி, பாடுகளின் வழி. இந்த வழியே நாம் போகிற பொழுதுதான் இந்த வழியின் இந்த வழி நம்மையோ கிறிஸ்துவோடு உள்ள இடைவிடாத ஐக்கியத்தினோடு கிறிஸ்துவோடு நம்மை ஒன்றித்து வாட உதவி செய்யும். இப்படிப்பட்ட ஐக்கியத்தை எவ்வளவுக்கு எவ்வளவா விரும்புகிறோமோ, இந்த ஐக்கிய நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க மெய்யாகவே நம்முடைய சுபாவமோ சுய ஜீவனை நாம் இழக்க கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வருகிறது. கிறிஸ்துவின் ஜீவனோ அவருடைய திவ்ய சாயலை வெளிக்கொண்டு வருகிறது. அதைத்தான் இப்போது கேட்டோம். அந்த
அந்த நறுமண தைலம் நிறைந்த குப்பியை உடைக்கிற வேளையில் எப்படி அவருடைய நறுமணம் வெளிவருமோ அதே போல் அநேக சூழ்நிலைகளில் மனைவி பிள்ளைகளில் மத்தியில் நாம் சபையில் அநேகர்களுக்கு நாம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற நற்கந்தமாய் மாறுகிறோம். அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பாருங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாங்கள் எங்கு சென்றாலும் வெளிப்படுத்துகிறோங்கிறார். மெய்யான வாழ்க்கை, திஸ் அ சேலஞ்சிங் லைஃப். எங்கு சென்றாலும் நம்மிடத்தில் இந்த கிறிஸ்துவின் திவ்ய சாயல் வெளிப்பட வேண்டும். அவரது நீடிய பொறுமை, அவரது சாந்த குணம், அவரது மனத்தாழ்மை, அவரது மனதுருக்கம், அவருடைய திவ்ய அன்பு, இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்திலிருந்து வெளியே. அதுதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்கு சென்றாலும் எப்பொழுதும் பார்த்தீங்களா, நாங்கள் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறோம்.